திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி ஒரு அறிமுகம். இவர் ஒரு பன்முக இசைக்கலைஞர், கர்நாடக இசை பாடகர், ஹரிகதா வல்லுனர், நாம சங்கீர்த்தன கலைஞர், பின்னணி பாடகர். கலைமாமணி தஞ்சாவூர் திருமதி டிஆர் கமலாமூர்த்தியின் பேத்தியாக இசை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். தன்னுடைய 3 வயதிலிருந்தே இசை பயணத்தை தொடங்கியவர். இந்தியாவின் பல மாநிலங்கள் மட்டுமன்றி பன்னாட்டு சபாக்களிலும் கோயில்களிலும் திருவிழாக்களிலும் சிறப்பு நிகழ்வுகளிலும் இசை கச்சேரி செய்து புகழ் சேர்த்தவர். பிகாம், எம்ஏ இசை, எம்பிஏ படித்தவர். பத்மபூஷன் மதுரை திரு டிஎன் சேஷகோபாலன், கலைமாமணி திரு வி ராஜாராவ் போன்ற பல குருமார்களிடம் இசை பயின்றவர். சங்கீத வித்யாநிதி, தமிழிசை சுடர், சங்கீத கான பூஷணி, திருமறை இசைமணி, இளம் இசைக்குயில் என பல பட்டங்களையும் விருதுகளையும் வென்ற மிக பிரபலமான இசை மற்றும் தமிழ் அமைப்புகளிலிருந்து பெற்றவர். அகில இந்திய வானொலி பல தொலைக்காட்சிகளிலும் பங்கேற்று முத்திரை படித்தவர். இசையோடு மட்டும் நிற்காமல் மேடை பேச்சு, பட்டிமன்றம், பக்தி சொற்பொழிவு என பன்முக ஆற்றலை வளர்த்து கொண்டவர். இசைக்கலையில் PhD பட்டம் பெற ஆய்வு செய்து கொண்டிருக்கும் சித்ரா அவர்கள் விரைவில் முனைவர் பட்டம் பெற முத்தமிழ் மன்றம் அவரை வாழ்த்துகிறது. சங்ககால இலக்கிய பாடல்கள் தொடங்கி வள்ளுவர், கம்பர் என தொடர்ந்து பாரதியார், பாரதிதாசன் வரையில் உள்ள கவிதை வரிகளை, கருத்து முத்துகளை கவியரசு கண்ணதாசன் தன் திரையிசை பாடல்களில் கையாண்டுள்ள பாங்கினை இலக்கிய பந்தலில் கண்ணதாச மொட்டுக்கள் என்ற தலைப்பில் தன் இசையுரையால் விளக்கி பேசி பாடி நம்மை மகிழ்விக்க இசைவோடு வந்திருக்கும் திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களை அறிமுகப்படுத்தி அவருடைய குழுவினரையும் வரவேற்று மகிழ்கிறோம். இனி இந்த அரங்கம் இசைக்குயில் சுசித்ராவின் இசை மழையில் இறங்கும். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் show
புகழ் காக்க தன் கை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. உருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன். ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு எனக்கு ஐயா அவர்கள் கொடுத்தது. கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கூட நம்ம எல்லாருக்குமே மனதில் ஏதோ ஒரு கவலை இருக்கு. நம்ம தனியா இருக்கும் பொழுது நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே சாய்வது கண்ணதாசன் ஐயா பாடல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய தூண்ல தான். ஏன்னா அந்த பாடல்கள் நமக்கு தரக்கூடிய மன நிறைவும் மன நிம்மதியும் சொல்லி மாளாது. அதனால தான் எத்தனையோ கவிஞர்கள் இருந்தால் கூட அமரக்கவி என்ற அந்த பெயர் கண்ணதாசன் ஐயா அவருக்கே உரித்தானது. கண்ணதாசன் ஐயா எனக்கு கொடுத்த தலைப்பு அவர் சொன்னாரு, இலக்கிய பந்தலில் கண்ணதாச மொட்டுக்கள். இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒரு விதம் ஐயா சொன்னது எப்படி அப்படின்னு பார்த்தா, கண்ணதாசன் ஐயாவினுடைய பல திரை இசை பாடல்களில் நிறைய இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விதமான பார்வை. இன்றைய நிகழ்வு கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்க போகுது. ஆனா சில சமயத்துல என்னுடைய எண்ணத்துல இதை கேட்ட உடனே தோன்றிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணதாசன் ஐயா எழுதிய பாடல்களை வெறும் பாடல்கள்னு சொல்லிட முடியுமா? அவை இலக்கியங்கள் இல்லையா? அதனால இலக்கிய பந்தல்கள்ல கண்ணதாசன் ஐயாது மொட்டுக்கள் தானே, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மொட்டுக்கள் எப்பேற்பட்டது என்றால் நம் முகத்தை மலரச் செய்யக்கூடிய மொட்டுக்கள். நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மாதிரி முதல் பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு. இன்னைக்கும் பட்டி தொட்டி முழுக்க எங்க ஒரு கச்சேரி ஆரம்பிச்சாலும் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு சொல்லலை, நான் ஸ்கூல் படிக்கிற காலம் ஒரு 15 வருஷம் முன்னாடியும் அப்படித்தான். அப்புறம் தான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலயும் அப்படித்தான். அந்த மாதிரி எப்படி சொல்றது, அந்த ஒரு காலத்தை தாண்டி ஜெனரேஷன் இன்னைக்கு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் இல்லையா, அதை தாண்டி ஐயாவினுடைய பாடல் இதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த முதல் பாட்டிற்கே இதுலயே அவ்வளவு விஷயம் இருக்கு. எனக்கு கொடுத்துருக்கிற டைம் பத்தாது. இந்த ஒரு பாட்டை மட்டும் சொல்லணும்னாலே எனக்கு டைம் பத்தாது. நான் ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் இந்த பாட்டில் புதைந்து இருக்கக்கூடியதை சொல்லணும், உங்க எல்லாரோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை. என்னால் பகிர்ந்து கொள்ளத்தான் முடியும். உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வயதும் எனக்கு இல்லை, உங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய அனுபவமும் எனக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள்லாம் அதுலேயே ஊறினவங்க. கண்ணதாசன் ஐயா இருக்கிற காலத்துலேருந்து கேட்டு பழகி ஊறினவங்க. நாங்கள்லாம் அதை பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். நேராக கேட்டதுக்கும் கேள்விப்படுறதுக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதனால என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான்.
அதுல ஆரம்பிக்கிறப்ப எப்படி, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அது ஏங்க புல்லாங்குழலை போய் கேட்டாரு கண்ணதாசன்? எதை வேணாலும் கேட்டிருக்கலாமே. கோதை நமக்கு என்ன சொன்னா, சொல் ஆழி வெண் சங்கேன்னா மறுப்புசித்த மாதவன் தன் வாழ்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண் சங்கேன்னு கேட்டா. அப்ப சங்க கேட்கணும் இல்லையா? முன்னோர் ஒருவர் நமக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா கண்ணதாசன் ஐயா சங்கை விட்டு விட்டு புல்லாங்குழலை ஏன் பிடிச்சாரு? அழகு என்ன தெரியுமா? சங்கு கண்ணனுடைய வாயோடு தொடர்புடையது, ஆனா புல்லாங்குழல் இதழ் மட்டும் இடை இரண்டோடும் தொடர்புடையது இல்லையா? புல்லாங்குழலை இடுப்பிலேயே வச்சிருப்பாரு கண்ணன். அது மட்டும் அல்ல, பொதுவா சங்க கண்ணன் எடுத்தப்பெல்லாம் யுத்தம், போர் நடந்தது. ஆனால் கண்ணதாசனோ போரை விரும்புபவர் அல்லவே, அவர் காதலை விரும்புபவர். அதனால புல்லாங்குழலை சொன்னாராம். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. அடுத்த வரி ரொம்ப அழகு, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே. அது ஏங்க வண்டாடும் கங்கை மலர்னு சொன்னாங்க? நம்ம காவிரியில இல்லையா? நம்ம காவிரியில மலர்களே இல்லையா? எல்லாம் இருக்கே, ஆனா கூட அது என்ன வண்டாடும் கங்கை மலர்? சரி, யமுனைன்னு சொல்லியிருந்தா கூட கரெக்டா இருந்திருக்கும் இல்லையா? கண்ணன் விளையாடியது யமுனை அப்படின்னு ஏதோ சும்மா ஒரு வரியை விட்டுட்டு போயிட்டாருன்னு கண்ணதாசன் ஐயா பாட்ட சொல்லிட முடியுமா? அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இலக்கியம்னு சொல்றோமே, இலக்கியத்தை தாண்டி புராணம், ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம் போன்ற புராணங்கள்ல இருந்து நமக்கு விஷயங்களை ஒரு வரியில் எளிமையாக சொல்லக்கூடிய பெருமை கண்ணதாசன் ஐயாவுக்கே உரித்தானது. அந்த மாதிரி இது ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா, எல்லாருக்குமே துரியோதனன் தெரியும் தானே, பீமன் தெரியும் தானே. இந்த துரியோதனனுக்கும் பீமனுக்கும் ஆகாதுங்கிறதும் தெரியும் தானே. துரியோதனனுக்கு பீமனை கண்டாலே பிடிக்காது. அதனால துரியோதனன் என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தா, இந்த பீமனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு. எப்படி ஒழிச்சு கட்டலான்னு பார்க்கும்போது, தினம் தினம் பீமன் கங்கையில போய் ஒரு இடத்துல குதிச்சு விளையாடி அக்கறைக்கு போவாராம். தினம் அவர் செய்யக்கூடியது அந்த இடத்துல தான் போய் குதிப்பார், தள்ளியெல்லாம் குதிக்க மாட்டாரு. கரெக்டா அந்த இடத்துக்கு போவாரு, அங்கேருந்து அந்த அளவுல குதிப்பாரு, அக்கறையில எழுந்து போவார். இது ஒன்று அவருடைய அன்றாடம் செய்யக்கூடியது. துரியோதனனுக்கு இது தெரிஞ்சது. சரி, நம்ம என்ன பண்ணலாம், அந்த பீமன் குதிக்கிற இடத்துல ஈட்டிகளை கொண்டு வச்சிடலாம். அந்த ஆழத்துல ஈட்டிகளை அப்படி நிறுத்தி வச்சிடலாம். அந்த ஈட்டி சாதாரண ஈட்டியில விஷம் தடவப்பட்ட ஈட்டி. அந்த விஷம் எப்படின்னா நீரில் கரையவே கரையாது, ஆனா ரத்தத்துக்குள்ள போனா பரவும். அந்த மாதிரி அந்த விஷத்தை ஈட்டியில தடவி கங்கையில பீமன் எங்க குதிப்பாரோ அந்த இடத்துல வச்சுட்டாரு. நிறைய ஈட்டிகளை அப்படி வச்சுட்டாராம். இப்ப கண்ணன் அனைத்தையும் தெரிந்தவன் இல்லையா? அதனால கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு துரியோதனன் இப்படி ஒரு வேலையை செய்யறார் அப்படின்னு. பாண்டவர்களை காப்பாற்றுவது கண்ணன் அல்லவே. அதனால் துரியோதனன் கிட்ட இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லாம வந்தார். என்னடா துரியோதனா என்ன பண்ண போற அப்படின்னு பீமன் இடத்துல வந்தார். பீமன் இடத்துல வந்து, என்னடா பீமா என்ன செய்ய போறேன்னார். கங்கையில வழக்கம் போல குதிக்க போறேன். உடனே பலவான் பீமன் இடத்துல கண்ணன் சொல்கின்றான், பீமா நீ பாரு, வழக்கமா குதிக்கிற இடத்துல இன்னைக்கு நிறைய வண்டுகள் இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தியா, நீ போய் அங்க குதிச்சேன்னா அந்த வண்டுகளுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா? அதனால நீ என்ன பண்ண, அந்த இடத்தை விட்டு தாண்டி ஒரு குதிச்சு விளையாடு அப்படின்னு சொன்ன உடனே, பலவானாக இருந்தால் கூட மென்மையான இதயம் கொண்டவர் பீமன். அதனால ஆமா கிருஷ்ணா, நீ சொல்றது ரொம்ப சரிதான், அதனால நான் அந்த இடத்துல குதிக்காம தாண்டி குதிச்சு விளையாடுற, வண்டுகளுக்கு என்னேட்டு எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லி அந்த ஈட்டி எங்க இருக்கோ அந்த இடத்தை தாண்டி குதிச்சு அக்கறைக்கு எழுந்து போயிட்டாராம். இது யாருக்கு தெரியும்? இப்படி ஒரு கதை நடந்திருக்குங்கிறது யாருக்கு தெரியும்? கங்கைக்கு தெரியும், வண்டுக்கு தெரியும், வண்டு சுத்தி இருக்கக்கூடிய தாமரைக்கு தெரியும். அதனால தான் அந்த இடத்துல கண்ணதாசன் ஐயா சொல்லும் பொழுது, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன்னு சொன்னார். ஸ்ரீமத் பாகவதங்க எவ்வளவு பெரிய கதை, அந்த கதையை ஒரு லைன்ல முடிச்சிருக்கார். இந்த பாட்டு முழுக்கவே அப்படித்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். ஆனா நம்ம சாமானிய மனிதர்கள்ங்க இல்லையா, நம்ம அவங்களுக்கெல்லாம் அது கொடுத்தாரு, எல்லாம் சரி, எனக்கு என்ன கொடுத்தாரு, நமக்கு அதுதான் வேணும், எல்லாம் வாஸ்துவாங்க, அங்க அது கொடுத்தாரு இங்க கொடுத்தாரு, எனக்கு என்னங்க செஞ்சாருன்னார். நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் என்று
எவ்வளவு அழகாக நமக்கு பகவத்கீதையின் சாரமானதை சொல்கின்றார். எத்தனையோ பாட்டுல பார்க்கலாம் அந்த மாதிரி. அதுல ஒரு அற்புதமான பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆரம்பிச்சோம். அடுத்து போகிறது இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே பெண்கள் குறிப்பா அப்படின்னு எடுத்தா ஔவையாரை மறக்க முடியுமா? ஔவையார் அப்படின்னு சொன்னாலே சங்க காலம் தொடங்கி நிறைய ஔவையார்கள் உண்டு. அவங்க ஒரே ஒரு பெண்மணின்னு நம்ம நினைக்கிறோம், கிடையாது. கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட ஔவையார்கள் உண்டு. ஔவையார்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சங்க காலத்துல ஒரு ஔவையார், பாரி மகள்களோடு ஒப்பிடப்பட்ட ஒரு ஔவையார் உண்டு, அந்த சமயத்துல வாழ்ந்த ஔவையார் உண்டு. அது மாதிரி மூதுரை நீதி நூல்கள் எல்லாம் சொன்ன ஔவையார் அப்படின்னு ஒன்று உண்டு. முருகனோடு பேசக்கூடிய ஔவையார்னு ஒருத்தர் உண்டு இல்லையா? அந்த முருகனோடு பேசின பொழுது அந்த ஔவை என்ன சொல்கின்றாங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இதுவும். இந்த படத்துல வர எல்லா பாட்டை பத்தியும் நான் சொல்லணுங்க. ஒரு பாட்டை பத்தி மட்டும் சொல்லி மாளாது. ஏன்னா படம் முழுக்க இந்த பாட்டு ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகு. என்ன படம்னு யோகிச்சிருப்பீங்க ஔவையார்னு சொன்ன உடனேவே. கொடியது கேட்கின் வரிவடி வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றொன்னா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டேர், அதனினும் கொடிது அவர் கையால் என்புற உண்பது தானே, அவர் கையால் உண்பது தானே. கே.வி. சுந்தரம்பாள் அவங்களுடைய அந்த குரல் நம் காதல ரீங்காரம் செய்யக்கூடிய ஒரு குரல் இல்லையா? அதுல ஔவையாருடைய வரிகள் தான் வரும். புதியது என்ன ஒன்னொன்னு கேட்டுட்டு வருவாங்க, அரியது என்ன வரிசையா கேட்டுட்டு வரும் பொழுது கொடியது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல கொடிது கொடிது வறுமை கொடிதுன்னு ஒரு வரி சொல்லியிருப்பாங்க. அதே வரிய கிட்டத்தட்ட தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் சரஸ்வதி சபதம்ங்கிற படத்துல. அந்த படத்துல வரதுல அந்த வரிகள்ல கூட சொல்லியிருப்பாங்க இளமையில் வறுமை ரொம்ப ரொம்ப கொடியது என்று சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கொடியது அரியத ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துட்டு கண்ணதாசன் ஐயா நமக்காக எழுதிய அற்புதமான பாடல் தான் என்றும் புதியது பாடல், என்றும் புதியது பொருள் நிறைந்த பாடல், என்றும் புரியது முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல், என்றும் புதியது முருகா உனை பாடும் பொருள் நிறைந்த பாடல், என்றும் புதியது அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதம் என்னும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல், என்றும் புதியது முருகன் என்ற பெயரில் வந்த அழகே, என்றும் புதியது முறுவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை, என்றும் புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது, உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது உனது தந்தை இறைவனுக்கும் வேணும் மயனோ, உனது தந்தை இறைவனுக்கோ வேலும் மயனும் புதியது. இந்த பாட்டுல பார்க்கும் பொழுது புதியது புதியது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஔவையினுடைய இலக்கியத்துல சொல்லப்பட்டிருந்ததோ, ஔவையினுடைய பாடல்ல எப்படி சொல்லப்பட்டதோ அதே மாதிரி அழகாக இந்த பாட்டுல கண்ணதாசன் ஐயா அதை மருவி அழகாக எழுதின ஒரு பாடல் என்றும் புதியது. ஆனா இதே படத்துல வரக்கூடிய இன்னொரு பாட்டு கேபிஎஸ் அம்மா பத்தி வேற சொல்லியாச்சு. இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வார்த்தைகளை ஒரு நிமிடம் உங்களோடு என் மனசுல நான் நினைச்சதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கண்ணொன்று கனலாய் வந்தாய், ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய், கார்த்திகை பெண் பால் உண்டாய், திரு கார்த்திகை பெண் பால் உண்டாய், உலகன்னை அணைப்பாலே திருவே நீ ஒரு சேர்ந்த தமிழ் ஞான பழமி அப்பா
ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி, மாறுவது மனம் தேடுவது குணம் தெரியாத முருகனானி. ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு, ஏறுமையிலேறு ஈசனிடம் நாடு, என்னுடன் ஓடிவானி ஏற்றுக்கொள்வாய் கூட்டிச் செல்வேன், என்னுடன் ஓடிவானி என்னுடன் ஓடிவானி. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருப்பாங்க. அவை பாடிக்கொண்டே வருவாங்க. அப்படி வரும் பொழுது யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் தந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி வரி எடுத்து கொடுத்ததே நீதான். அப்படி இருக்கும் பொழுது நீ செய்வது தவறு என்று சொல்லுவதற்கு ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. ஔவைக்கு உரிமை இல்லை, ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு. கண்ணதாசன் ஐயாவை விட வேற யார் இப்படி எழுத முடியும்? ஏன்னா இறைவனை பார்த்து சொல்றோம் நீ பண்றது தப்பு அப்படின்னு இறைவனை பார்த்து ஔவை சொல்கின்றாள். அப்படி சொல்லும் பொழுது இறைவனை விட உயர்ந்த ஒன்றை வைத்துத்தானே சொல்லணும். அப்ப இறைவனை விட உயர்ந்தது எது என்றால் ஔவையின் தமிழுக்கு உரிமை என்று தமிழ் மொழி இறைவனை காட்டிலும் உயர்ந்தது என்பதை கண்ணதாசன் ஐயா இந்த இடத்துல நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கின்றார். அது மாதிரி எத்தனையோ இலக்கியங்கள் அடுத்து பார்க்கும் பொழுது புறநானூறு அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த புறநானூறுல ரொம்ப அழகான ஒரு பாடல் உண்டு. பாரி மகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிலவில் அப்படி நடந்து வரும் பொழுது அவர்களுக்கு அதற்கு முந்தின அந்த மதி நிறைந்த நன்னாள் ஆனது நினைவுக்கு வருகின்றதாம். அந்த சமயத்துல அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. அது புறநானூறு அப்படின்னு சொல்லக்கூடியதுல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாட்டு எது அப்படின்னு பார்த்தா, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேம் எங்கும் பிறர் கொள்ளார், இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்றி எரிமுரசின் வேந்தர்த்தம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இது புறநானூறு அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கப்பட்ட ஒரு பகுதி. இதையே கண்ணதாசன் ஐயா அவர்கள் பாடும் பொழுது இந்த நிலாவினுடைய பெருமை தானே அன்று இன்று அப்படின்னு வருது. அந்த நிலாவினுடைய பெருமையை நிறைய பாடல்கள்ல அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அதுல குறிப்பான 2 பாடல் உங்க எல்லாருக்குமே தெரியும். அம்பிகாபதி கண்ட நிலா அமராவதியை திண்ட நிலா, அம்பிகாபதி கண்ட நிலா அமராவதியை திண்ட நிலா, கம்பன் பாடிய வெள்ளி நிலா கவியில் ஆடிய முல்லை நிலா, கவியில் ஆடிய முல்லை நிலா, அன்று வந்ததும் அதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அந்த புறநானூறுல எப்படி சொல்ல வந்திருக்கோ அதே வரிகளை கொஞ்சம் அழகா எல்லாருக்கும் புரியிற மாதிரி இந்த பாட்டுல ரொம்ப அழகாக கவிஞர் ஐயா நமக்கு தந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பாட்டு சுஷீலா அம்மாவுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டோட பெருமையை சொல்லி மாளாது. ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டும் கூட.
பாட்டிலையும் அதே வரிகள். இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா, நாளை அந்த வேளை பார்த்து ஓடி வானிலா, இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வானிலா அப்படின்னு அந்த அன்று இன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தில். அதே மாதிரி புறநானூரை மருவி வரக்கூடிய பாடல்களில் இந்த 2 பாடல்கள். அடுத்தாப்புல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தா திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திருக்குறள் அப்படின்னா உலக பொதுமறை என்று பெயர். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் எது அப்படின்னா அது திருக்குறள். திருவள்ளுவரால் நமக்கு அற்புதமான கொடுக்கப்பட்டது. அந்த திருக்குறளை சார்ந்த நிறைய பாடல்கள் உண்டு. 1 2 கிடையாது, சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு லிஸ்ட் இருக்கு. இருந்தா கூட நான் மறுபடியும் முதலையே சொன்னது போல என் மனதை கவர்ந்த சில பாடல்கள், எனக்கு ரொம்ப நான் அடிக்கடி பாடக்கூடிய சில பாடல்கள், என் வாழ்வோடு கொஞ்சம் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய பாடல்கள். அந்த மாதிரி என் வாழ்வுன்னு இல்லை, பலர் வாழ்வோடு இது சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அதை சம்பந்தப்பட்ட திருக்குறளை சார்ந்த பாடல். ஒன்று உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நாம் வேறோ, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று வரை நீ வேறோ நாம் வேறோ. இது எந்த திருக்குறள் சார்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தா யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படின்னு சொல்லக்கூடிய குறள். இதோட அர்த்தத்தை அழகா வரிகளா கொடுத்துட்டார். எப்படி? உன்னை நான் பார்க்கும் பொழுதே மண்ணை நீ பார்க்கின்றாயே, நான் உன்னை பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்கிற, விண்ணை நான் பார்க்கும் பொழுது என்னை நீ பார்க்கின்றாயே, நான் மேலே பார்க்கும்போது நீ என்னை பார்க்குற. இதுதான் அந்த திருக்குறளோட அர்த்தம். அதை இந்த பாடல்களில் அப்படி எளிமையாக ரொம்ப அழகாக புரியிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பெண்மை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திருக்குறள் அப்படிங்கிறதுல எவ்வளவோ அழகான குறள்கள் இருக்கு. அதில் ரொம்ப பிடிச்ச ஒரு குறள் எது அப்படின்னா தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். இந்த சோர்விலாள்னு ஒரு வார்த்தை இந்த திருக்குறளை பேஸ் பண்ணி அற்புதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டை கேட்டாலே எல்லார் மனசுலையுமே ஒரு இனம் புரியாத ஒரு எண்ணம், பெண்களினுடைய பெருமை என்ன, எல்லாரும் என்னை மன்னிக்கணும் நான் இப்படி சொல்கிறேனேன்னு. நிறைய பாடல்கள் இன்னைக்கு பெண்களை ஆண்களை எல்லாம் கொச்சப்படுத்தி வருது. அது மனதுக்கு வேதனையை கொடுக்குது. யாரையும் கொச்சப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாரை பற்றியும் நல்லதை சொல்லலாமே, எதுக்கு தவறையை சொல்ல வேண்டும்? தவறு செய்யாதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டி அதை இன்னும் மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறத விட நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாமே. கண்ணதாசன் ஐயா அது மாதிரி தான் இந்த பாட்டில் என்ன வார்த்தை, பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை, பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறு தூக்கம், இப்போது விட்டு விட்டால் எப்போதும் தூக்கமில்லை, என் அரிய கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆரிராரிராரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிராரிராரோ ஆரிராரிராரோ. காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவற விட்டால்
தெள்ளு தமிழ் பாடல். எண்ணிரண்டு வயது வந்தார் கண்ணுறக்கம் இல்லையடி, இரேழு மொழிகளுடன் போராட சொல்லுமடி, போராட சொல்லுமடி. காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவறவிட்டால் தூக்கம் இல்லை மகளே, தூக்கம் இல்லை மகளே. என்ன அழகான பாட்டு! ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் பிள்ளைக்கு சொல்லுவது போல, காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே, இதை விட்டுட்டேனா உனக்கு தூக்கம் கிடையாது. சொற்காத்து சோர்விலால் பெண், அந்த சோர்விலால், அந்த ஒன்று போதுமே அவளுக்கு எவ்வளவு செஞ்சாலும் அவளுக்கு சோர்வு ஏற்படாது சொல்றாங்க. அதனால இப்ப தூங்கிடு, இதுக்கப்புறம் உன்னால தூங்க முடியாதுங்கிற. அதையே தான் இன்னொரு பாட்டுல சொல்லும் பொழுது, ஆலயமாகும் மங்கை மனது அதை அன்றாடம் கொண்டாடும் காலை பொழுது, காலை பொழுது, காலை பொழுது ஒரு ஆலயமாகும் மங்கை மனது. இதுலயும் ஒரு வரி, இளமையில் ஒரு ராகம், முதுமையில் ஒரு பாவம். அங்க சொல்லிட்டு வரும்போது காலம் இதுல வரிசையா சொல்லிட்டு வருவாங்க. காதல் வந்தா தூக்கம் வராது, கல்யாணம் ஆச்சுன்னா அப்புறம் தூங்க முடியாது, படிப்புல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில எப்ப தூக்கம் வரும், நாங்க முதுமையில எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் வருமே, அதுதான். அதனால பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் ஒரு தூக்கம். காலம் முழுக்க சோர்வில்லாமல் உழைக்கக்கூடியவள் ஒரு பெண் என்பதை இதை விட அழகா யார் சொல்ல முடியும்? ஒரு குழந்தைக்கான தாலாட்டு என்ன எளிமையான மொழியில அத்தனை பேர் மனதையும் உருக்கும் வண்ணம். அந்த காலம் இது பாடும்போது நிச்சயமா சொல்லுவேன், அத்தனை பேரும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா மனைவியை நினைச்சு பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளவு செய்யறாங்க அவங்க எல்லாம், இல்லையா? அப்படிப்பட்ட பெண்மையை உயர்த்துவது தானே ஒரு கவிஞருடைய, ஒரு பாட்டினுடைய நோக்கமாக இருக்கணும். அதைத்தான் அந்த பெரியோர்கள் எல்லாருமே நமக்கு காண்பித்து கொடுத்தாங்க. அடுத்து இப்போ பெண்ணை பற்றி பார்த்தோம், முதல்ல காதல் திருக்குறளில் பார்த்தோம். அடுத்து ஒரு தத்துவம். இந்த தத்துவம் ரொம்ப முக்கியம். ஒரு திருக்குறள் இல்லை, 2 திருக்குறள் இல்லை, 8 திருக்குறள்களை ஒரே பாட்டுக்குள்ள ஒரு கேப்சியூல் மாதிரி நமக்கு கொடுத்தார். எளிமையாக புரியிற மாதிரி கொடுத்தாரு. என்ன பாட்டுன்னா, நமக்கெல்லாம் மனசில் கவலை வந்தா, ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை யாரு அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த 6 மனமே 6 அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் திருக்குறளைத்தான் வரிகளாக நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த திருக்குறளுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படிங்கிறத தான் வரிகளாக நமக்கு சொல்கின்றார். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஒன்றே சொல்வார் எது அப்படின்னு பார்த்தா, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கிற அந்த திருக்குறள், அதை சார்ந்து எழுதினது தான் ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. அடுத்து இன்பத்துள் துன்பம் அப்படிங்கிற அந்த வரி பார்த்தீங்கன்னா, இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள். அந்த வரிகளை மறுவித்தான் அடுத்து. அதே மாதிரி அடுத்ததை பார்க்கும் பொழுது, உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உயிர்கள் உன்னை வணங்கும், நிலை திரியும் போது பணிவு, நிலை திரியும் போது பணிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்னு இந்த 2 வரிகள் அகைன் திருக்குறளை சார்ந்தது. என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தா, இன்சொலால் ஈதளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உயிர்கள் உன்னை வணங்கும் அப்படிங்கிறது.
அதே மாதிரி நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றும் மலையினும் மான பெரிது அப்படிங்கிறது அடுத்த வரி. நிலை தெரியும் போது பழிவு கொண்டால் உலகம் உன்னிடம் மயங்கும் அப்படின்னு இந்த 6 மனமே 6 பாட்டுல அவ்வளவு வரி. ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அடுத்து அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அப்படின்னு அந்த வரிகளுக்காக பாடலா பாடல்களுக்காக வரிகளா நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, அதை கேட்கும்போது நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லையா? எடுக்கப்பட்ட விதமும் ரொம்ப அழகா இருக்கும். கரெக்டா 6 கோவில் 6 படை வீடுல போய் எடுத்திருப்பாங்க. ஷூட் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். திருச்செந்தூர் பழனின்னு எல்லா கோவிலும் வரும். அதுல அந்த மாதிரி 6 மனமே 6 என்று சொல்வது போல இந்த பாட்டில் அவ்வளவு விஷயம் நமக்கு ஐயா அவர்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அதே போல அடுத்து இந்த சைவம் வைணவம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா அதுல ரொம்ப முக்கியமானது தேவாரம், இந்த பக்கம் திவ்ய பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த தேவாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தேவாரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் எழுதியது. சுந்தரமூர்த்தி ஐயாவினுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். கல்யாணம் பண்ணிக்க போறாரு. கல்யாணத்தன்னைக்கு சிவபெருமான் அங்க வந்து உங்க குடும்பமே எனக்கு எல்லாருமே அடிமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை காட்டுறாரு. அதனால நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னோட கிளம்பு. அந்த சமயத்துல ஒருத்தருடைய மனது எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசையா மேடை வரைக்கும் வந்தவரை உனக்கு கல்யாணம் கிடையாது கிளம்புடா அப்படின்னு சொல்லி நீ எனக்கு அடிமை என்று வழக்கமா முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. முகூர்த்தம் பார்த்து ஒருத்தர் கல்யாணத்தை நிறுத்திருக்காருனா அந்த நேரத்தில் அவர் மனதில் எவ்வளவு வேதனை ஏற்பட்டிருக்கும். வெண்ணை நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறாரு. அப்போ அவர் பாடக்கூடிய அந்த தேவாரமானது எல்லாருக்குமே தெரியும். பித்தா பிறை சூடி பெம்மானே அருளாலயத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுரையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. இந்த தேவாரத்துல வரக்கூடியது இது. முதல்ல அவர் பாட சொல்றார். சிவன்கிட்ட கேட்கிறார், நான் எப்படி பாடுவேன்னார். நீ வந்த உடனே என்ன எப்படி கூப்பிட்ட? பித்தான்னு கூப்பிட்டேன். அப்படியே எழுதுன்ட்டார். நான் அதையே அவார்டா வச்சுக்கிறேன், அதையே எனக்கு டைட்டிலா வச்சுக்கிறேன்ப்பா, நீ பித்தான் ஆரம்பின்னு சொல்ல பித்தா பிறை சூடின்னு ஆரம்பிச்சு முடிக்கும் பொழுது என்ன சொல்றார்? அத்தா உன்னை எல்லால் இனி யாரு எனக்கு கிடையாதுன்னுட்டார். நீதான் எனக்கு எல்லாமே. இதைத்தான் அந்த பாடல்ல சித்தம் எல்லாம் எமக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அப்படின்ட்டு அந்த தேவாரம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாட்டு. அதுல வரக்கூடிய வரிகள் எல்லாமே அதே மாதிரி தான். பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக அப்படின்ட்டு அந்த தேவாரம் முழுக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பாடினாரோ அதை இந்த ஒரு பாடல்ல நமக்கு அற்புதமாக கண்ணதாசன் ஐயா அவர்கள் தந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, சைவம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கிற ஒரு தேவாரம் தான் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அப்படின்னு சொல்லக்கூடியது அப்பர் சுவாமிகளுடைய ஒரு தேவாரம். இது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான் இல்லையா? அப்பர் சிவபெருமானுக்காக சிவன் பெருமான் பேர்ல எழுதின ஒரு தேவாரம். ஆனா அந்த பாட்டை எடுத்து கண்ணதாசன் ஐயா என்ன செய்தார்? ஆட்டுவித்தார் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா என்று வைணவத்துக்கு கொண்டு பொருத்தினார். அதுல வரக்கூடிய வரிகளும் ரொம்ப அழகு. அதுல கடைசியா ஒரு வரி வரும். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன்? நான் இருக்கிற நிலைமையில உன்னிடத்துல என்ன கேட்க முடியும்? ஆனால் மகுடம் போன்ற ஒரு வரியை அங்கு வைத்தார். யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வரி. என்ன தெரியுமா? இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். யாராவது நன்மை செய்து துன்பத்தை வாங்குவாங்களா? எதுக்குப்பா நீ நல்லது செய்யற? நம்ம நல்லது பண்ணா நமக்கு நல்லது வரும் இல்லையா?
நான் இப்போ ஒரு நல்லது செஞ்சா அந்த நல்லது எனக்கு பின்னாடி வரும் அப்படின்னு நம்ம இன்பத்தை வேண்டித்தான் நல்லது செய்யறோம். ஆனா நன்மையை செய்து துன்பம் வேண்டும்னு ஒருத்தர் கேட்பாங்களோ, அப்ப ஐயா தப்பா எழுதிட்டாரா? கண்ணதாசன் அப்படி எழுதுவாரா? அப்ப அதுல என்ன இருக்கு? அப்ப ஏதோ விஷயம் இருக்குல்ல அங்க. நன்மை செய்து சரி எதுவுமே செய்யாம துன்பத்தை கூடன்னு ஒரு விரக்தியில கேட்கறது உண்டு. எனக்கு கஷ்டத்தையே கொடுப்பா, வேற ஒன்றும் வேண்டாம், உனக்கு அதானே தெரியும் அப்படின்னு இறைவனை வசைப்பாடுவது என்பது வேறு. ஆனா இந்த இடத்துல அவர் தெளிவா சொல்றார், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்குங்கிறார். துன்பத்தை கொடு அப்படின்னு கேட்கின்றார். அது என்னன்னா அதுவும் ஒரு கதை தான். ஸ்ரீமத் பாகவதத்துக்கு தான் அதுக்கும் போகணும். அங்க என்னன்னா ரத்தி தேவன் அப்படின்னு ஒரு மன்னனா. இந்த ரத்தி தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னன் சிறந்த கொடையாளி. கொடை கொடுத்தே சிவந்த கைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யார் கேட்டாலும் இல்லை என்று கொடுத்து கொண்டே இருப்பாராம். தான தர்மங்கள் அவ்வளவு செய்வாராம். யாகம் செய்வார், வரவங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. அள்ளி அள்ளி கொடுத்து 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 என்னாச்சு, தான தர்மம் செய்த அவருக்கு கடைசியில வறுமை வந்தது. அவரிடத்திலே ஒரு பைசா இல்லாம போனதாம். பணமே இல்லாத ரொம்ப கஷ்டப்படுகின்ற ஒரு சமயம். எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்னா அந்த குடும்பமே 48 நாட்கள் சாப்பிடலையாம். ரத்தி தேவன்கிற மன்னன், அந்த மன்னனுடைய மனைவி, குழந்தைகள் என்று யாருமே 48 நாட்கள் சாப்பிடல. இப்ப ராஜா சாப்பிடல, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டப்போ யாரோ ஒருத்தர் அவங்க வீட்டில் பெருசா ஒன்றும் இல்லை, கோதுமை கஞ்சி கொஞ்சம் இருந்ததாம். அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த கோதுமை கஞ்சியை ஒரு கலையத்துல போட்டு இதை ராஜா விட்ட கொண்டு கொடுக்கலாம், பாவம் அவர் சாப்பிட்டுட்டுமேனு கொண்டு கொடுக்க வராங்களாம். அந்த இடத்துல ராஜாவை வர்ணிக்கிறாங்க. அவரோட உடல் எப்படி இருந்ததுன்னா வயிறும் முதுகும் ஒட்டி கொண்டு இருந்ததாம். வயிறும் முதுகும் ஒட்டி கொண்டு இருந்ததாம். 48 நாட்கள் சாப்பிடல. அப்போ அந்த கஞ்சியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து உட்காந்தாங்களாம், சாப்பிடலாம் அப்படின்னு. அந்த கஞ்சியை வாயில அப்படி வைக்கும் பொழுது பவதி பிக்ஷாம் தேஹின்னு வெள்ளேன்னு ஒரு குரல் கேட்டதாம். உடனே ரத்தி தேவன் மட்டுமல்ல, இந்த ரத்தி தேவனோட இருக்கிற குடும்பத்தினரும் என்ன சொன்னாங்களா, இங்க வாங்க எல்லாரும் உங்க கலையத்தில் இருக்கிறதுல கொஞ்சத்தை இதுல விடுங்க. விட்டு அதை போய் அந்த பிக்ஷை கேட்டு வந்தவங்கள்ட்ட கொடுத்தாங்களாம். சரி இப்ப முடிஞ்சதா அடுத்து சாப்பிடலாம்னா அடுத்து ஒருத்தர் வந்தார், அம்மா பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னு. திரும்ப அந்த கலையத்துல இருந்து அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரியே ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்களாம். இருக்கிறத அவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்காங்க. கடைசியில் என்னாச்சு, இந்த குடும்பத்தினர் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ ரத்தி தேவன் மட்டும் சாப்பிடணும். அவருடைய கலையத்துல கொஞ்சோண்டு இருக்கு. சரி அந்த கொஞ்சத்தை சாப்பிடும் பொழுது அவன் மனசுல ஒரு எண்ணம் ஏற்பட்டதான், இறைவனுக்கு நன்றி சொல்கின்றானாம். இப்படிப்பட்ட ஏழ்மையிலும் கொடை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தியே, அதுக்கே உனக்கு நன்றி என்று இறைவனிடத்தில் சொல்கின்றான். சொல்லிட்டு அந்த கலையத்தை அப்படி வாயில விட்டுக்க போகும்போது வெள்ளந்து அப்பா பசிக்குது ஏதாவது சாப்பிடக்கூடன்னு ஒரு குரலாம். அதையும் கொண்டு கொடுத்துட்டார். இருந்த கொஞ்சத்தையும் கொடுத்துட்டார். இப்ப என்னாச்சு, நான் வறண்டு போச்சு. சரி கொஞ்சம் தண்ணியாவது குடிப்போம் அப்படின்ட்டு ஒரு குவளை பக்கத்துல இருந்தது, அதுல இருந்து எடுத்து அப்படி அந்த தண்ணியை குடிக்க போறப்ப, அப்பா சுற்றி இருக்கும் இடமெல்லாம் பஞ்சம், நீர் இல்லை, எனக்கு தாகமாக இருக்கு, தண்ணீர் கொடு என்று கேட்டார். ரொம்ப சிரமமா இருக்குப்பா, தண்ணீரை கொடு. அப்போ அந்த மன்னன் என்ன செய்தாராம், அந்த தண்ணீரை தான் சாப்பிடாது வெளியில் வந்த அந்த முதியவருக்கு போய் அந்த தண்ணீரையும் கொடுத்து விட்டாராம். கொடுத்து விட்டவர் இறைவனிடத்தில் ஒரு வேண்டுதல் வைத்தாராம். அந்த மன்னன் ரத்தி தேவன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு வேண்டுதல் வைத்தான். என்ன வேண்டுதல்? கண்ணா எனக்கு அட்டமா சித்தி எல்லாம் வேண்டாம், எனக்கு பெரிய சக்தி எல்லாம் வேண்டாம், ஆனா ஒன்னே ஒண்ணு நான் கேட்கிறேன், இந்த ஜீவராசிகள் மனசுல எல்லாம் ஒரு துன்பம் இருக்கு பத்தியா, அந்த மனசை என்னிடத்துல கொடுத்துரும், அந்த துன்பத்தை எனக்கு கொடுத்துரும், அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு அவன் கேட்டானா. அந்த கதையத்தான், அவ்வளவு பெரிய கதையை இங்க ஒரு வரியில முடிச்சார். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்டேன் என்று சொல்கின்றார். எவ்வளவு படிச்சிருக்கணும், சாமானியத்துல சொல்லிட முடியுமா? எத்தனை இலக்கியங்கள், எத்தனை புராணங்கள், எத்தனை மொழிக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் படிச்சிருக்கார். எல்லாத்தையும் படிச்சு அப்படி தெரிந்து கொண்டு அவ்வளவு விஷயங்களை நமக்கு தருகின்றார். அதே மாதிரி தான் பகவத்கீதையை பேஸ் பண்ணதுதான் எல்லாருக்கும் தெரியும். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களிலே அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை அப்படின்னு பகவத்கீதையை தழுவியதுதான். அது மாதிரி இப்போ சைவம் வைணவம்னு பார்த்து கொண்டு வரும் பொழுது சைவத்தை வைணவத்துக்கு போட்டாரா, ஆட்டுவித்தார் ஆரொருவர்ல. இப்போ வைணவத்துல ஒரு பாட்டு உண்டு, அவருக்கு கோதை ரொம்ப பிடிக்கும். அந்த வைணவத்துல இருக்கிற ஒரு பாட்டை முருகனுக்கு யூஸ் பண்ணாருங்க. ஆமா,
வைணவத்துல ஆண்டாளுடையது நாச்சியார் திருமொழின்னு பேரு. அதுல மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்தெம்மை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி அப்படின்ட்டு கோதை நாச்சியார் பாடுகின்றார். அதை இவர் என்ன செய்தார் தெரியுமா? முருகனுடைய மனைவி பாடுவது போல அழகாக போட்டாராம். எந்த பாட்டுல? மத்தளம் மேளம் முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே ஒலி இசைக்க. மத்தளம் மேளம் முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்கே இசையொலிக்க. கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன், கனவு கண்டேன். கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன். அந்த கனவுகள் நனவாக உறவு தந்தாய். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. இந்த பாடல்ல அங்க ஆண்டாள் என்ன சொன்னாங்களோ, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத, இங்க மத்தளம் மேளம் முரசொலிக்க வரிசங்கம் நின்றாங்க இசையொலிக்க கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டேன் அப்படின்ற ஆண்டாள் கனவு கண்டதை முருகனுக்கு இங்க அழகா அதை இன்கார்பரேட் பண்ணியிருக்காரு. ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே எல்லாம் மருவி எடுப்பது. அது மாதிரி அடுத்து ரொம்ப அழகான ஒரு பாடல். இப்போ தேவாரம் வைணவம் அதெல்லாம் பார்த்தோம். பாரதியாருக்கு வரலாம். பாரதியாருடைய பல பாடல்கள் ஐயாவுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நிறைய பாடல்கள்ல அதனுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க முடியும். அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், பழைய காலத்துல பெண்கள்ல அஷ்டாவதானின்னு சொன்னா ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவால செய்ய முடியாததுங்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரம் அப்படின்னா அது பானுமதி அம்மா. எல்லாருக்குமே தெரியும். பானுமதி அம்மாவினுடைய ஒரு பாடல், அந்த பாட்டு எப்படி வேணும் அப்படின்னு கேட்ட பொழுது பாரதியார் பாட்டை ஒட்டி ஒரு பாட்டை தருகின்றார். என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தா கண்ணிலே இருப்பதென்ன அப்படிங்கிற ஒரு பாட்டு. ஆனா இந்த பாட்டு எதிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா பாரதியாருடைய பாடல் தான். என்ன பாடல்? காயிலே புளிப்பதென்னே கண்ண பெருமானே, நீ கனியிலே இனிப்பதென்னே கண்ண பெருமானே, நோயிலே படுப்பதென்னே கண்ண பெருமானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்னே கண்ண பெருமானே, காற்றிலே குளிர்ந்ததென்னே கண்ண பெருமானே, நீ கனலிலே சுடுவதென்னே கண்ண பெருமானே, சேற்றிலே குழம்பல் என்னே கண்ண பெருமானே, நீ திக்கிலே தெளிந்ததென்னே கண்ண பெருமானே என்று இது பாரதியாருடைய பாடல். இதை மருவி அவர் பாடியதுதான் கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே, வண்ணமுக வெண்ணிலவே கன்னியிளமானே, வண்டு வந்ததெப்படியோ கன்னியிளமானே, வண்ணமுக வெண்ணிலவே கன்னியிளமானே, வண்டு வந்ததெப்படியோ கன்னியிளமானே, கண்ணிலே இருப்பதென்ன கன்னியிளமானே, காவியமோ ஓவியமோ கன்னியிளமானே. அன்னநடை பின்னுவதே கன்னியிளமானே, அன்னநடை மின்னுவதே கன்னியிளமானே, யார் விழிகள் பட்டனவோ கன்னியிளமானே, சின்ன இடை மின்னல் எல்லாம் கன்னியிளமானே, சின்ன இடை மின்னல் எல்லாம் கன்னியிளமானே, தென்றல் தந்த சீதனமோ கன்னியிளமானே, தென்றல் தந்த சீதனமோ கன்னியிளமானே, கார்குழலை ஏன் வளர்த்தாய் கன்னியிளமானே, காளையரை கட்டுதற்கோ கன்னியிளமானே,
வந்து தீர்த்து வைப்பாய் கன்னி இளமானே. கண்ணிலே இருப்பதென்ன கன்னி இளமானே, காவியமோ ஓவியமோ கன்னி இளமானே. என்ன அழகான பாடல் வரிகள் இல்லையா? கண்ணிலே இருப்பதென்ன கன்னி இளமானே, காவியமோ ஓவியமோ. இதில் எது அழகு? காவியம் அழகா ஓவியம் அழகாங்க? எப்படி சொல்லுவது? இந்த அப்ஸ்ட்ராக்ட் எத்தனை விஷயங்களை நமக்கு ஒரு ஒரு வார்த்தையில ஒரு வரியில எவ்வளவு அழகா நமக்கு கவிஞர் தந்திருக்கார். இது பாரதியாருடைய பாடல்ல இருந்து. இன்னும் நமக்கே தெரியும், உன் கண்ணில் நீர் வழிந்தால், அந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவருடையது தாக்கம் பார்க்க முடியும். கண்ணதாசன் ஐயா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பாடல்கள் இலக்கியம் சார்ந்தது அப்படின்னு சொன்னாலே நிறையா இருக்கும். இருந்தாலும் நேரம் காலத்துக்கு உட்பட்டு அந்த பெரிய சமுத்திரத்திலேருந்து ஒரு துளியைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அது ஒரு துளின்னு கூட என்னால் சொல்ல முடியாது. ஏதோ அந்த நேர காலத்தில் அதனால தான் நிறைய பாடல்கள் நான் பாடலை, நிறைய பாடல்களை முழுமையாக பாடலை, அங்கங்கே ஒரு 4 வரியாக அப்படி பாடியிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா இன்னும் சில பாடல்களை உங்களுக்கு சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அந்த மாதிரி எல்லாவற்றையும் சொல்லி கொண்டு வந்துட்டு கம்பராமாயணத்தை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? கம்பராமாயணத்தை பற்றி நினைக்காம இருக்க முடியாது. ஏன்னா கம்பராமாயணத்திலிருந்து அவர் எடுத்த வரிகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதில் ரொம்ப பிடித்த ஒரு பாடல், கம்பன் எழுதுவது என்ன அப்படின்னு பார்த்தா, எண்ணரும் நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கல்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அந்த ஒரு நிமிஷம் தாங்க இந்த இடத்த. ஏன்னா நான் பாட போகிற பாடலுக்கு முன்னாடி இது சொன்னா தான் சரியா இருக்கும். ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன். ராமபிரான் லக்மணன் இருவருமே விஸ்வாமித்ர மகரிஷியோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். மிதிலாபுரியை நெருங்குறாங்க. மிதிலாபுரியை நெருங்கும் பொழுது கன்னிமாடம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்திருக்கு. அந்த கன்னிமாடத்துக்கிட்ட வரும் பொழுது பல தூரம் நடந்து வந்திருக்காங்க. சித்தாசிரமம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவங்க நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும் பொழுது பலர் ராமனுடைய ஒரு அழகை, அங்குதான் கம்பர் எழுதுகின்றார், தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்ட்டு எழுதுகின்றார். ராமனுடைய தோளை பார்த்தவங்க தோளையே பார்த்து கொண்டிருக்கின்றார்களாம், தாளை பார்த்தால் தாளையே பார்த்து கொண்டிருக்கின்றார்களாம். அவ்வளவு அழகு ராமன். ஆனால் ராமன் எங்கேயுமே பார்க்கல. எல்லாரும் ராமனை பார்க்கறாங்க, ஆனால் ராமன் ஒரு நிமிஷம் இப்படி அப்படி திரும்பி பார்க்கலையா. இவர்கள் மூவரும் நடந்து இந்த கன்னிமாடத்துக்கிட்ட வரும் பொழுது ஒரே ஒரு க்ஷணம் தான், ரொம்ப நேரம் கிடையாது. அப்படி பார்த்தாராம், சீதையினுடைய கருவண்டுகள் போல இருக்கக்கூடிய அந்த விழிகள் ராமனுக்கு தெரிந்தது. சீதையும் ராமனை பார்க்கின்றார். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் கூடுமோ என்று சொல்வதற்கு போல இருவரும் கண்ணால் பேசிக்கொண்டார்கள். அந்த நிமிஷம் அவர்கள் இருவரும் இதயத்தை பகிர்ந்து கொண்டார்கள், மாற்றிக்கொண்டார்கள் இல்லையா? இப்ப இத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? ஆங்கிலத்தில் சொன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிம்பாங்க. கண்ணதாசன் ஐயாவை விட இது அழகா யாரும் சொல்ல முடியாது. எப்படி சொன்னாங்க? சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை. அவ்வளவு தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் முடிஞ்சிருச்சுங்க. அந்த அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்ங்கிறதுல இருந்து எடுத்து எவ்வளவு அழகா சொல்கின்றார். முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கன்னம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. படித்த பாடம் என்ன, உன் கண்கள் பார்க்கும் பார்வை என்ன, பாலிலூரிய ஜாதி பூவை சூட துடிப்பதென்ன. முத்துக்களே பெண்கள் தித்திப்பதே கன்னம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை. என்ன அழகான வரிகள் இல்லையா? முத்துக்களோ கண்கள். ஏன்னா அங்க பார்வையத்தான் சொல்றாங்க. முதல்ல ரெண்டு பேரும் பார்த்து கொண்டார்கள் கம்பராமாயணத்துல சொல்லப்படுவது. அதனால தான் முத்துக்களோ கண்கள், முதல்ல பார்வை. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கன்னம், அடுத்து சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை. இதை விட யாருங்க எளிமையா சொல்லுவது?
இவ்வளவு அழகா யாரும் சொல்லிவிட முடியும் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி கடைசியா ஒரு பாட்டோட நான் நிறைவு செய்கிறேன். இதே கம்பராமாயணத்துல தான் நிறைய பாடல்கள் இருக்கு. இருந்தால் கூட பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப சில பாடல்கள் மட்டுமே தான் பாடியிருக்காரு. கிட்டத்தட்ட 2 பாட்டு கிட்ட தான் பாடியிருக்காரு. அதுல ஒரு பாட்டு ரெண்டுமே நல்ல ஃபேமஸ் தான். இருந்தாலும் ஒரு பாட்டு கம்பராமாயணத்தை சார்ந்தே இருக்கக்கூடிய பாட்டு. கம்பராமாயணத்தின் பாடல் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கிப்போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்றார். அதாவது கம்பர் சொல்லும் பொழுது இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அகல்யாவுக்கு சாப விமோசனம் பண்றப்போ உன் பாதத்தினுடைய மகிமையை கண்டேன். இன்னொன்னு என்ன, கால் வண்ணம் தான் கண்டிருக்காரு, இன்னும் 3/4 வண்ணம் ராமாயணம் பாக்கி இருக்கு இல்லையா? கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்ட்டு இந்த பாட்டையே மருவி வரக்கூடிய ஒரு பாட்டு. எந்த பாட்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். உந்தன் முன்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள், நம் நினைவில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய பாடல்கள் கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய பாடல்கள். மன்னிக்கணும், அந்த பாட்டு எனக்கு முழுமையாக பாடம் கிடையாது. எனக்கு கொடுத்துருக்கிற பாட்டு தமிழுக்கும் அமிழ்தென்று பேர் அப்படிங்கிற பாட்டு. அதனுடைய பல்லவி மட்டும் எனக்கு தெரியும், ஓரளவு நான் அதை பாட முயற்சி பண்ணுறேன். ஆமாம், எஃப். தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். வார்த்தைகள் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன், மேபி கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு
அடுத்த முறை வரும்போது இதை ஒழுங்காக தெரிந்து கொண்டு கற்றுக்கொண்டு முழுமையான பாடலை உங்களுக்கு பாடுறேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு தலைப்பில் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து, ஏன்னா இதில் நான் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது. அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு சார், விசாக பெருமாள் சார், இந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நான் திருப்பத்தூர் கம்பன் கழகமில் பண்ணினேன், அவர் மகாலிங்கம் சார் சொல்லி அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய திரும்ப எனக்கு அதே மாதிரி இன்னும் சில இலக்கியங்களை சார்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி பாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பழைய காலத்து பாட்டெல்லாம் முக்கியமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வரிகள் மட்டுமல்ல, பாடகர் பாடகி மட்டும் இல்லை, அதில் இருக்கிற அந்த தபலாலேருந்து எல்லாமே நமக்கு மைண்டில் ஞாபகம் வரும் இல்லையா? அப்போ பூமாலையில் ஒரு மல்லிகை அப்படின்னு சொன்னால் டன் அப்படிங்கிறது காதில் ஞாபகம் வரும் எல்லாருக்குமே இல்லையா? ஏன்னா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க மேனுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு. இன்னைக்கு அந்த மாதிரி 2 பேர் என்னோட சேர்ந்திருக்காங்க. அத்தனை கலைஞர்கள் செய்த விஷயத்தை இவர்கள் 2 பேர் இன்னைக்கு என்னோட பண்ணியிருக்காங்க. சீனியாரிட்டி, அதனால முதல்ல தபலால சுரேஷ் சார் அவர்கள், சென்னையில் அவரை ஸ்ருதிலயா சுரேஷ் சார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸ்ருதிலயான்னு ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா அவங்களோடது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன். எஸ்பிபி சார் கடைசி வரைக்கும் அவரோட ஆர்கெஸ்ட்ராவில் தான், அவர் ஆர்கெஸ்ட்ரா இருந்தால் தான் பாடியிருக்கார். அவ்வளவு கச்சேரி எல்லாருக்குமே வாசிச்சிருக்காங்க. இருந்தாலும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் எஸ்பிபி ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான். இப்போ எஸ்பிபி சார் பசங்களுக்கும் பையனுக்கும் அவர் தான் நிறையா ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறது. ஸோ சுரேஷ் சார் திஸ் சைட். இந்த பக்கம் ஒரு யங் டேலண்ட், ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கீபோர்டை வந்து கர்நாட்டிக்கும் ரொம்ப அழகாக வாசிக்கக்கூடியவர், சினிமாவும் ரொம்ப அழகாக வாசிக்கக்கூடியவர் திரு விஜி விக்னேஸ்வர் அவர்கள். இன்னைக்கு நிறைய ஷோஸில் சீனியராக பாடுற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு விக்னேஸ்வர் அவசியம் வாசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நேமோடு இருக்கக்கூடிய கீபோர்டு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு விக்னேஸ்வர் என்னோட இருக்காங்க. இவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இங்கு வந்திருந்து கேட்டு எனக்கு ஊக்கம் தந்த உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக இந்த இசையுரை நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய திருமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் நன்றி சொல்ல